ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், இந்த மேக்னடைசிங் மெட்டீரியல் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து கேட்டாலே நம்ம வந்து புக்கில் பக்கம் பக்கமாக படிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான தவிர்க்க முடியாத பேராமீட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மியாபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பெர்மியாபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூ இருக்கும். ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ், ஒரு ஏர் அப்படிங்கிறதுக்கே வந்து பெர்மியாபிலிட்டிங்கிற வேல்யூ இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பெர்மியாபிலிட்டி அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன, இந்த பெர்மியாபிலிட்டினா ஆக்சுவலாக என்ன தான் அர்த்தம் இதுக்கு அப்படிங்கிறதையும், அதுக்கு பின்னாடி உள்ள ஹிடன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். இந்த பெர்மியாபிலிட்டியோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிகிரி ஆஃப் மேக்னடைசேஷன் தட் அ மெட்டீரியல்ஸ் அப்டைன்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு அன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு மெட்டீரியலில் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணேன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு டிகிரி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெர்மியாபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த மேக்னெட்டிக் மெட்டீரியல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் எந்த அளவுக்கு வந்து அப்ளை ஆக விடாமல் தடுக்குது அப்படிங்கிறதோ, அல்லது வந்து ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஒரு மேக்னடைசேஷன் நடக்க அலோவ் பண்ணுது அப்படிங்கிற அந்த ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிகிரி ஆஃப் மேக்னடைசேஷன் பேர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெர்மியாபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல்ல வந்து காயின் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவர் ஹெவிசைட் அப்படிங்கிறவர் செப்டம்பர் 1885 வந்து இந்த பெர்மியாபிலிட்டி அப்படிங்கிற டேர்ம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காது முதலாக. அதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து கேட்கலாம், ஹென்ரிங்கிறது வந்து இண்டக்டன்ஸோட யூனிட் தானே, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இட் ஆக்சுவலி பெர்மியாபிலிட்டி ரெஃபர்ஸ் டு த டிஸ்ட்ரிபியூட்டட் இண்டக்டன்ஸ் இன் மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலில் இண்டக்டன்ஸ் வந்து கான்சன்ட்ரேட்டடாக ஒரே பாயிண்டில் இல்லாமல் மொத்தமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஒரு டோட்டல் ப்ராப்பர்ட்டிக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெர்மியாபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நான் முதலே சொல்லிட்டேன், இட்ஸ் ஆக்சுவலி த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை அ மெட்டீரியல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டில் எந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து அப்போஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு வந்து கிரியேட் பண்ண விடாமல் பண்ணுதுங்கிறதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெர்மியாபிலிட்டி. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இண்டக்டன்ஸோட ஃபார்மா என்னன்னா N∅/I அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் காயில் டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து இந்த ஃபார்முலா வந்து எழுதியிருக்காங்க. Nங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஃபைங்கிறது ஃப்ளக்ஸ் லிங்கேஜ், ஐங்கிறது அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். ஸோ கரண்ட்னால வரக்கூடிய தான் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெர்மியாபிலிட்டி அப்படிங்கிறதோட அதை ஆக்சுவலாக வந்து அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா μ0 = 4π × 10⁻⁻7 ஹென்ரி பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த μ0ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா பெர்மியாபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் கூட பெர்மியாபிலிட்டிங்கிறது இருக்கும். ஸோ ஏர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டக்டர் கிடையாது. ஆக்சுவலி இட் இஸ் பார்ஷியலி அண்ட் இன்சுலேட்டர் இல்லையா? ஏருங்கிறது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி தான். ஸோ அந்த இன்சுலேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அப்போஸ் பண்ண போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணி மேக்னடைஸ் பண்ண விடாமல் தடுக்க போகுது. கரெக்டாக? ஸோ அப்படிப்பட்டது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்மியாபிலிட்டியாக ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்தாங்க. அதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்ச வேல்யூ. ஸோ இதுக்கு மேலே உள்ள டீட்டெயில்ஸ்லாம் என்னங்கிறத அடுத்ததாக வாங்க சொல்கிறேன். ஸோ இந்த μr அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மியாபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் பெர்மியாபிலிட்டியோட ஃபார்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா μ/μ0 அப்படின்னு சொல்லுவாங்க. μ0ங்கிறது வந்து பெர்மியாபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், மியூங்கிறது பார்த்தீங்கன்னா பெர்மியாபிலிட்டி ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல். நீங்கள் என்ன மெட்டீரியல் நீங்கள் வந்து கையில் எடுத்திருக்கீங்களோ ஸோ அதோட பெர்மியாபிலிட்டி, அதுக்குன்னு சொல்லி ஒரு பெர்மியாபிலிட்டி வேல்யூ இருக்கும் இல்லையா? ஸோ அதோட வேல்யூ தான் ஆக்சுவல் வேல்யூ தான் மியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா μr, அதாவது வந்து ரிலேட்டிவ் பெர்மியாபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பெர்மியாபிலிட்டி மியூ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்தாலே டிஃப்ரெண்ட் டைப், அதாவது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படிங்கிற ரெண்டு ஃபேக்டர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிஹெச் கர்வ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் இதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். ஸோ பிஹெச் அப்படிங்கிற ஒரு ரெண்டு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டாலே அதை ரிலேட் பண்ணுற பேராமீட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெர்மியாபிலிட்டி, அதாவது வந்து என்ன எப்படி சொல்கிறது அப்படின்னா பெர்மியாபிலிட்டி ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ அந்த மியூ அப்படிங்கிறது எப்படி ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B = μ/h. ஸோ பிங்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஹச்ங்கிறது மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி, மியூங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பெர்மியாபிலிட்டி அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாங்கிறது நம்ம ஆக்சுவலாக நிறைய இடத்துல படிச்சிருப்போம். ஸோ இந்த பிங்கிறது நான் எழுதியிருக்கேன், என்னங்கிறத நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிராஃப் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா μf அப்படிங்கிறது வந்து பெர்மியாபிலிட்டி ஆஃப் அ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல், μp அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெர்மியாபிலிட்டி ஆஃப் அ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல், டிங்கிறது வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல், 0ன்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இந்த டயாமேக்னெட்டிக் பேராமேக்னெட்டிக் ஃபெரோமேக்னெட்டிக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a different kinds of magnetic material. ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. அதுதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PDF அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு எலமெண்ட்னால ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு பேர் என்னென்னா கரஸ்பாண்டிங் அதோட நேம்லேருந்தே இருக்கும். அதாவது வந்து பேராமேக்னட்டிசம், டயாமேக்னட்டிசம், ஃபெரோமேக்னட்டிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம மொத்தத்தையும் சொல்லி முடிச்சா நீங்கள் ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கிறதுனால நான் ஃபுல்லாக சொல்லலை. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். அந்த கிராஃப் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற தினமும் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு போங்க, கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே உங்கள் சஜஷன்ஸை தெரிவிங்க. அங்கேயும் நான் ஆக்டிவாக தான் இருப்பேங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை see you guys in the next video. Until then, bye, cheers, stay home, stay safe and thank you so much for watching.